வணக்கங்கள் தோழர்களே, புது வீடியோவுக்கு வரவேற்கிறேன் எல்லோரையும். எனக்கு யூஸ்வலாகவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஓகே, அதாவது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்கிட்ட கேட்பாங்க. மென்டல் நீங்கள் அள வைக்கலாம், சம்டைம்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் அடிக்கலாம், நாட் இன் அ டாக்ஸிக் வே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்ல. ஏன் என்கிட்ட கேட்பாங்க எனக்கு தெரியாது. மேபி அவங்க பார்த்த ஒரு சில விஷயங்களை வச்சு இல்லைனா நான் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் வச்சு அதெல்லாம் வச்சு மேபி என்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதில் வேண்டாம், நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. டேய் அதெல்லாம் கேட்கல. இப்போ நான் பேசுறதே கரெக்டாக தப்பா, நான் பேசலாமா, நான் பேசுறது முக்கியமானலாம் எனக்கு தெரில. இந்த ஜென்சி இந்த 2K வைபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, மேபி ஒரு சில சின்ன சின்ன விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணாலே ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ண முடியும். அது ரொம்ப கேவலமாக மாறுறதுனால சரி ஓகே, என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. The first most important thing is friendship. This is Ravi. Hey, hi Ravi. Ravi இல்ல, Ravi. ஓகே, நம்ம கேர்ள்ஸே தட்டி விட்டுறலாம். ஓகே, இந்த ஹோல் பார்ட்டை விட்டுடலாம். ஹவு டு பி அ குட் பாய் ஃப்ரெண்ட். ஓகே, இது மட்டும் போடலாம், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேஜர் டாபிக் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆப்போசிட் ஜெண்டர் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு பையன், இப்போ என்னோடய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸை நான் எந்த ஒரு ஸ்கேலில் வச்சுருக்கணும், நான் எந்த டயரில் வச்சுருக்கணும், தான் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, உங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும். பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரிலாம் வரும்ல. இதில் இந்த ப்ரையாரிட்டி ஸ்கேல் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கீழே வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டை மேலே வச்சுன்னா இட்ஸ் அ பேட் திங். இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் டு ஹூம் யூ பிளான்ட் யுவர் ஹோல் லைஃப், நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கிற நீ ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகே, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் ஆப்போசிட் ஜெண்டர் சொல்கிறேன். உன்னோட மேல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பையன், என்னோடய மேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அந்த அட்டியை நான் டெஸ்ட்ராய் பண்ண சொல்ல. நான் இருக்குது இப்போ என்னோடய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸை விட என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகே, அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்கா. ஓகே, இப்போ என் ஃபீமேல் ஃப்ரெண்ட் என்னை எப்படி சொல்கிறது, ஒரு பார்ட்டிக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு மூவிக்கோ எங்கேயாச்சும் கூப்பிட்றா, சரியா? இப்போ நானும் அந்த பொண்ணு மட்டும் போகிற மாதிரி கூப்பிட்றா. இஃப் ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், ஆஸ் அ குட் பாய் ஃப்ரெண்ட் ஐ ஹாவ் டு சே நோ டு இட். ஓகே, இது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது வேறு கதை. ஓகே, சேம் ஜெண்டர், ஸோ அதனால் இஷ்யூ கிடையாது. அண்ட் நோ சொல்கிறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது செகண்டரி. ஓகே, உங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நான் ஃபஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஃப்ரெண்டை விட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே தானே இருக்கணும். ஸோ ஹர்ட் ஆகக்கூடாது. இவங்க ஆனால் பிரச்சனை இல்லை. ஓகே, தே ஆர் நாட் யூ ஹேவன்ட் பிளான் த ஹோல் லைஃப் வித் தம். ஓகே, ஒன்றுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வேணும். ஸோ மூவி பிளானை கட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பிரச்சனையாக இருந்தாலும் கட் பண்ணும்போது உன்னோட ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அவள் ரொம்ப கேஷுவலாக அப்படிலாம் இல்லாமல் அவளுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்கும், உனக்கும் அதை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி இருக்கும். நீ ஒரு 2 டைம் வர மாட்டேன்னு சொன்னால் 3ஆவது டைம் யாருமே உனக்கு கூப்பிட மாட்டாங்க. ஓகே, ஏன் இதை நான் கட் பண்ண சொல்கிறேன்னா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோபம் வருதுன்னா நீ கட் பண்ணு. இஃப் யோர் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஸோ குட் அண்ட் சில் இன் திஸ் கண்டென்ட், நீ உன்னோட ஃபீமேல் ஃப்ரெண்டு கூட நீ வெளியே போயிட்டு வருது தனியாக உன் ஃபீமேல் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு வருது உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னா ஃபைன், பிடிக்காதுன்னா கட் பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஜஸ்ட் க்ரோ யுவர் எம்பத்தி. எம்பத்தி யாருக்கிட்டையுமே இல்லை. நான் பார்க்குற யாருக்கிட்டையுமே எல்லாம் செல்ஃபிஷாக நான் என்ன பண்ணுறது, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் நோ. க்ரோ யுவர் எம்பத்தி. அவங்க உன்னோட இப்போ இந்த மூவி விஷயத்தை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இஃப் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, ஆனாலும் நான் மூவி போயிட்டு வந்துட்டேன், என்னோடய ஃபீமேல் ஃப்ரெண்டு கூட நான் தனியாக மூவி போயிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கும் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருது. அந்த இடத்துல நான் என்ன ஃப்ரெண்டு தானே, எனக்கு எத்தனை வருஷமாக தெரியும், நாங்கள் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைலாம் சொல்லாமல் ஜஸ்ட் இமேஜின் தட் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வேறு ஒரு பையன் கூட, அதாவது வேறு ஒரு மேல் ஃப்ரெண்ட், நான் பாய் பெஸ்டின்னு சொல்ல விரும்பலை, ஒரு மேல் ஃப்ரெண்டு கூட உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தனியாக போயிட்டு வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி உனக்கு இருக்கா? அதாவது உன்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இப்போ நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன்,
இப்போ எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருது. நான் என்ன ஆங்கிளில் யோசிக்கணும்னா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துக்கு போயிட்டு வந்தால் நான் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன். இது மோஸ்ட்லி மேட்ச் ஆகிடும். எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது இந்த சென்ஸ், எனக்கு பிடிக்காது தான். எனக்கு பிடிக்காம இருக்கும்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை திட்டுறது கரெக்டு தானே. ஸோ தட் இஸ் எம்பத்தி. ஒரு விஷயம் நடக்கும்போது ஒருத்தர் கோவப்படுறாங்க, இல்லை ஒருத்தர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் நின்றுட்டு ஓகே நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு, நான் அப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன். இல்லை இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறது நம்ம தான் காரணம், ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது, இப்படி யோசிச்சுங்க. தட் இஸ் எம்பத்தி. ப்ளீஸ் பில்ட் யுவர் எம்பத்தி. த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்பெண்டிங். ஓகே, செலவு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பையன் தான் பண்ணும் பொண்ணு தான் பண்ணோன்னு இல்லை. ஓகே, ஆனால் எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு பையன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்சி போய் என்னோடய செல்ஃபிஷ்னஸ்னால தான் நான் செலவு பண்ணுறேன். இப்போ நான் அவளுக்கு ஃபோன் வாங்கி தரேன். ஃபோன் நான் வாங்கி தரும்போது அவளோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோ, இல்லை அவள் சந்தோஷப்படுத்த பார்த்து எனக்கு சந்தோஷமாகுதோ, இல்லை நான் மூவி போகும்போது பாப்கார்ன் வாங்கி தரதோ, இல்லை நான் வெளியே கூட்டிட்டு ஏதாவது டின்னர் போகிறதோ, இல்லை எங்கேயாச்சும் கெஃபே போகிறதோ, அவள் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரிலாம் போடுறா, ஸ்னாப்லாம் போடுறா, சுற்றுறா, இந்த மாதிரி பண்ணுறா, இல்லை அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலோ அவளோட எமோஷன்ஸ் வச்சு எனக்கு ஜாலியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பெண்டிங் இஸ் அண்ட் செல்ஃபிஷ் திங். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். இப்படி தான் இருக்கணும். அதுக்குன்னு நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ வாங்கி கொடு, எனக்கு தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு அது வாங்கி கொடுத்துருக்கு, நீ என்ன எனக்கு ஒன்று. டோன்ட் பிரிங் திஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். காசு இருக்குன்னா வாங்கி தர போகிறாங்க. இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னா என் ஆளுக்கு வாங்கி தரேன், இல்லை என் ஆள்கிட்ட காசு இருக்குன்னா என் ஆள் எனக்கு வாங்கி தர போகுது. ஸோ கீப் இட் நார்மல். ஓகே, அண்ட் இது பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான், இல்லை இப்போ ஏதாவது சண்டை இருக்குண்ணா, ஓகே, நெவர் ஆஸ்க் மணி அகெயின். ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, எந்த விஷயத்தினால பிரேக்கப் ஆச்சுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதை விட்டுருங்க. இஃப் உங்களுக்குள்ளே இருக்க ஈகோ கிளாஸ் தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகலை, ஓகே, உங்களுக்குள்ளே இருக்க ஈகோ கிளாஸில் நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் உனக்கு அது வாங்கி கொடுத்துருக்கேன், இது வாங்கி கொடுத்துருக்கேன், திருப்பி கொடு, நான் உனக்கு கம்மல் வாங்கி கொடுத்தேன், செயின் வாங்கிட்டேன். டோன்ட் பி சீப். எனக்கு பிடிச்சவங்களுக்கு எனக்கு பிடிச்சதுனால நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காம போச்சா, நீ வாங்கி தரும்போது உன்னோட ஃபுல் ஹார்ட்டோட ஃபுல் லவ்வோட தான் நீ வாங்கி கொடுத்த. ஸோ அதுக்கப்புறம் அது திருப்பி ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ அதை விட்டுருங்க அதை. ஓகே, அண்ட் டேக்கிங் கேர். இப்போ இருக்கிற இதில் இந்த ஜென்ரேஷனில் எல்லாத்தையும் பேர் மினிமம்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பேர் மினிமம்குள்ளே தான் எல்லாமே அடங்குது. ஆனால் அது நிஜமாலே அது ஒரு பேர் மினிமம் தான். சரி, ஓகே, தெளிவாக சொல்கிறேன் நான். இப்போது ஏதாவது கடைக்கு போனால் டோர் திறக்கிறதோ, இல்லை சீட்டில் எங்கேயா உட்காரும்போது சேர் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ, இல்லைனா எப்படி சொல்கிறது, எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பேக் கேரி பண்ணுறதோ, இல்லைனா வேறு எப்படி சொல்கிறது, ஷூலேஸ் கட்டி விடுறதோ, இல்லை ஸ்கூட்டியில் உட்காரும்போது ஃபுட் ரெஸ்ட் எடுக்கிறதோ, இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. எல்லாமே பேர் மினிமம் தான். ஓகே, ஆனால் இது எந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா மாறும்னா, அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் பேர் மினிமம்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே பையன் இவ்வளோ எடுத்துகிட்டு வரான், பொண்ணு என்ன எடுத்துகிட்டு வருது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே. அதனால தான் பெரிய பிரச்சனை ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொடுத்தா, இவன் இவ்வளோ கேர் காட்டுறேன், இவ்வளோ அஃபெக்ஷனேட்டடாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே, எல்லாமே பேர் மினிமம்குள்ளே வந்துடுது. ஓகே, அது பெரிய விஷயம் இல்லை, அது பண்ணுறதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். ஆனாலுமே அந்த கேர்ள்ஸ் இது பேர் மினிமம் தான், இது கூட பண்ண மாட்டானா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது தான் நீ என்ன எடுத்துகிட்டு வந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆஸ் அ விமனா, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான், இதெல்லாமே பேர் மினிமம்குள்ளே நீ அடைக்கிடுற. உன் சைட்லேருந்து ரிலேஷன்ஷிப்போட வெல்னஸ்க்கோ, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கோ, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கோ நீ உன் சைட்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்ற பாயிண்டில் கிளியராக இருங்க. இஃப் நீ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு வரலனா இதெல்லாம் பேர் மினிமம்குள்ளே சேர்க்கறதுக்கான தகுதியை நீ இழக்கப்பட்டாய். ஓகே, ஃபார் ஆல் தோஸ் விமன்ஸ் அவுட் தேர், டோன்ட் கெட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஃப்ரம் யோர் ஃபீமேல் ஃப்ரெண்ட். ஓகே, இது நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆனாலுமே இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இது நடக்காமலாம் சொசைட்டிக்கல் வைஸாக கூட இருக்க பொண்ணை பார்த்து பொறாம அதிகமாக படுறது மேல் ஃப்ரெண்ட்ஸாக விமன் ஃப்ரெண்ட்ஸான்னு பார்க்கும்போது விமன்ஸ் தான். ஓகே, அது நிறைய விமன்ஸுக்குமே தெரியும். நான் இந்த கண்டென்ட் பேசுறதுக்கு முன்னாடி நான் குறைஞ்சது ஒரு 15 20 பேருக்கிட்டையாச்சும் நான் கேட்டேன். இதை ஒரு தேர்ட் பர்சனாக கேட்கும்போது பெண்கள் ஒத்துப்பாங்க. ஓகே,
ஆமாண்டா இப்போ இவ கூட இருப்பா, இவன் நாளைக்கு அங்கே போயிட்டு என்னை பற்றி மாற்றி பேசுவா, இவன் அந்த பையன்கிட்ட போய் என்னை பற்றி இப்படி பேசியிருக்கா, அவள் பொறாமப்படுவா. இப்போ நான் ஏதாவது மேக்கப் போட்டு வந்திருக்கேன், எனக்கு நல்லா இருக்கும், அவள் பார்த்து என்னை பார்த்து பொசசிவ் ஆவா, அதுக்கப்புறம் அதை என்கிட்ட கொடுக்க மாட்டா. இல்லைனா இந்த மாதிரி வாங்க போனால் வேணுமே கடையில் போய் ட்ரெஸ் சஜஸ்ட் பண்ண சொல்லும்போது எது நல்லா இல்லையோ அது வேணுமே சஜஸ்ட் பண்ணுவா, நான் அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தேர்ட் பர்சன் நான் கேட்கும்போது சொல்லிடுவாங்க. இஃப் இதுவே வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள எதனா இது வரும்போது அவங்ககிட்ட டவுட் கேட்குறாங்களா, அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் ஒத்துக்காத, அவள் தான் அவனை பார்த்து பரவாயில்ல, இப்போ இதை மட்டும் ஏன் கேட்குறேன்னா அப்போ ஒத்துக்க மாட்டாங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கையில் எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ பொறாமப்படுறது ஃபீமேல்ஸ் அது உங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்கள் எவ்வளோ தான் என்ன அஃபெண்ட் பண்ண வந்தாலுமே உங்களுக்கே தெரியும் அவங்க கொடுக்குற அட்வைஸை வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு என்னோட பெண் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, இப்போ இவளை பார்த்து நான் வந்து ரொம்ப நாளாக பொறாமப்பட்டுனே இருக்கேன். என்ன இவன் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இப்படி பண்ணுறான், இவன் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கி தரான், இவன் பாய் ஃப்ரெண்ட் இவள் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு பொறாமையிலே இருக்கேன். சண்டே ஆகும்போது இந்த ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து கேட்பாள், இவன் முன்னாடி இப்படி பண்ணிட்டான், இந்த விஷயத்தில் இப்படி கத்திட்டான்னா நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகணும், அவனை விட்டுரு, அவன் என்ன இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கான், அவன் என்ன இப்படி பண்ணுறான், இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்ப, நீ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவோம், உன்னால் முடியாது, உன்னால் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஓகே, இது நான் கண் கூட நிறைய பார்த்துருக்கேன் அண்ட் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் கெட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வித் யோர் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெஸ்பெக்டிங் பவுண்ட்ரிஸ் எப்போ செட் பண்ணுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வச்சுக்கலாம், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணை நான் பார்க்கும்போது அவள் எந்த ஸ்டேட்டில் இருக்காளோ, ஓகே, அவள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாளோ இல்லைனா வெறும் சாரீ தான் கட்டுறாளோ இல்லை வெறும் இது எதுவோ ஒரு அளவு. ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஒழுங்காக பேசுகிறேன். இதை இப்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போது பாய் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேச போகிறான், இல்லை இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னா அந்த ப்ரப்போஸ் பண்ணுற பாயிண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு அவளோட லைஃப்பில் என்னென்ன பண்ணி இருக்காங்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அவள் முன்னாடியே நிறைய பசங்க கூட பேசுவாள், முன்னாடியே நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போடுவாள், முன்னாடியே நிறைய பார்ட்டிக்கு போயிட்டு வரல, முன்னாடியே நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாள், முன்னாடி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, நீயே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற அந்த பாயிண்டில், நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணுற பாயிண்டில் நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி தான் நீ வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முயற்சி பண்ணுற. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ என்ன இத்தனை பேர்கிட்ட பேசுகிற, நீ என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற, நீ என்ன இப்படி பண்ணுற, நோ. ஈஃப் உனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா நீ ப்ரப்போஸ் பண்ணும்போதே உனக்கு அது பிடிக்காது தான், அப்போ மட்டும் நான் கம்முன்னு இருந்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே ஆனதுக்கப்புறமா நான் சண்டை போடுவேன். நோ, இட்ஸ் டோட்டலி ராங். அந்த பர்சனை நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பர்சன் எப்படி இருக்காங்களோ அந்த கேரக்டர் பிடிச்சி போய் தான் நீ லவ் பண்ணுற. ஸோ நீங்கள் 2 பேர் லவ் மேக் பண்ணுறீங்க. அந்த ப்ராசஸ் அப்போது இவளோட பாஸ்ட் லைஃப்பை வச்சு நோண்டுறதோ, இவளோட பாஸ்ட்டில் நீ இருந்ததெல்லாம் தப்பு இப்போ மாற்றிக்கோன்னு சொல்கிறதோ இட்ஸ் டோட்டலி ராங். இஃப் நீ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீ க்யூட்டாக ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேடியாக மாறுறா அப்படின்னா அப்போ நீ கேட்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நீ கேட்கலாம். ஓகே, ஏன்னா நீ வேற ஒரு பர்சனை வேற ஒரு கேரக்டரை பார்த்து நீ லவ் பண்ணுற, அதுக்கப்புறமா அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க லைஃப்பில், அதுக்கப்புறமா திடீர்னு டேட்டூ போடுறது, திடீர்னு சுற்றுறது, திடீர்னு இந்த புல்லிங் ரீல்ஸ் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி இது கூட இறங்கிட்டு உனக்கு பிடிக்கும், நீ அப்போ கேட்கலாம். ஏன்னா நீ பார்த்து லவ் பண்ண பொண்ணு வேறு. ஸோ இப்போ அவங்க ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகும்போது நீ அப்போ கேட்கலாம். பட் நீ லவ் பண்ணும் போதே அவங்க கேரக்டரை தான் தெரிஞ்சு தான் நீ லவ் பண்ணுற, நீ வந்ததுக்கப்புறம் நீ மாற்றக்கூடாது. அண்ட் டோன்ட் லை. ஓகே, நீ இப்போ போய் சொல்லி இந்த நேரத்தில் இந்த விஷயத்த கடந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து போய் சொல்லாதீங்க. ரிலேஷன்ஷிப்பில் நீ போய் சொல்லி மாட்டிக்கிட்டா அப்படின்னா, இஃப் நான் ஒரு பையன் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டு சீக்கிரம் பில்ட் ஆகாது. போய் சொல்கிறதுக்கு இன்னொரு போய் அதை சமாளிக்க, இன்னொரு போய் அதை சமாளிக்க, இன்னொரு போயின்னு அது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிடும். ஸோ அதை உன்னால் திருப்பி அந்த ட்ரஸ்ட்டை உன்னால் அக்யூர் பண்ண முடியாது. இட் மே டேக் அரௌண்ட் 2 to 4 to 5 years மேபி. ஓகே, இப்போ நான் இந்த மூவி போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஓகே, நான் இந்த பையன் கூட மூவி போகிறேன்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் என் ஆள் சும்மா ரேண்டமாக ஸ்டோரிஸ் ஏதோ செக் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு நான் அந்த பையன் இன்னொரு 4-5 பொண்ணு கூட நான் படத்துக்கு போயிருக்கேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டான். நான் நெக்ஸ்ட் டே மூவி போகிறேன்னு சொல்லும் போது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டவுட் வருமா வராதா? அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது.
இதை ஜென்டரும் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போய் சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு போயின்னு, அடுத்த வாட்டி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே போகும்போது உனக்கு அது பொய்ன்னு தோணுமா தோணாதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏமாற்றி பொய் சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. சொல்லிட்டு அடி வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. நாட் ஃபிசிக்கலி ஓகே, வாய் வார்த்தையில் அடிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி நீ ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். இவன் சந்தேகப்படுறான், நீ அதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஏன்னா ட்ரஸ்ட் பிரேக் ஆனதுக்கு காரணம் நீ தான். உனக்கு பொய் சொல்கிற பாஸ்ட் இருக்குது. அப்போ ப்ரெசென்ட்டில் அவன் டவுட் பட தான் செய்வான். பாஸ்ட்டில் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, இப்போ இது பொய்யா கரெக்டாங்கிறது அவன் டவுட் பட தான் செய்வான். ஸோ அந்த விஷயத்தப்போ இவன் சந்தேகப்படுறான், அதெல்லாம் நான் பிரேக்கப் பண்ணுறேன்னா இது ரொம்ப கேவலமான விஷயம். அவன் சந்தேகப்படுறதுக்கு முழுமையான காரணமாக இருந்ததே நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கன்னா வாட் எவர் த ஜெண்டர், ஓகே. தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை.